2000 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தார்கள். 2002ஆம் ஆண்டில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின. அப்படி விஜயகாந்த் அவர்களின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் விஜயகாந்த் அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் அவர்கள் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த திருமண விழாவில் ராமதாஸையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கியது. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர். விஜயகாந்த் அவர்கள் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாஸால் சிக்கல் எழுந்தது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் விஜயகாந்த். ஊரூராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்ட தொடங்கினார் விஜயகாந்த். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கினார்.